தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நகைச்சுவை கலைஞனாக இருந்தவர் தான் நடிகர் சந்திரபாபு. தனக்குன்னு ஒரு பாணி, தனக்குன்னு ஒரு குரல், தனக்குன்னு ஒரு வசனம் அப்படின்னு அப்போவே தனி ட்ராக்கில் பயணித்தவர். அவரோட தவறான நடவடிக்கைகளால் சினிமாவில் பெரிய அளவு வாய்ப்பு இல்லாமல் இருந்தப்ப அவருக்கு பண நெருக்கடி வந்துச்சு. அப்போ அவரோட நண்பர் ரங்கராஜன்கிட்ட போய் ₹100 பணம் கடனாக சந்திரபாபு கேட்டார். அப்போ அவர் பின்னாடி நின்ற ஒருத்தரை பார்த்து அவரோட நண்பர் ரங்கராஜன், யார் உன் பின்னாடி நிற்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அவர் நாகிரெட்டி ப்ரொடக்ஷனோட மேனேஜர், இன்னொரு படத்தில் ஒப்பந்தம் பண்ணுறதுக்கு 10,000 அட்வான்ஸோட வந்திருக்காரு அப்படின்னு சந்திரபாபு சொல்ல, அதை பார்த்து ஷாக்கான அவரோட நண்பர் ரங்கராஜன், ஏன் இந்த 10,000 அட்வான்ஸ் வாங்காமல் என்கிட்ட ₹100 பணம் கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டார். அந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு நாகிரெட்டி சொன்ன சம்பளம் எனக்கு திருப்தியாக இல்லை, அதனால சம்பளம் கொஞ்சம் ஜாஸ்தியாக கேட்டேன். நான் நாகிரெட்டி தர மறுத்துட்டாரு, அதனால அவரோட படத்தில் என்னால் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்ன சந்திரபாபு, உன்னால் ₹100 கடன் தர முடியுமா தர முடியாதா அப்படின்னு அவரோட நண்பர்கிட்ட கோவப்படுறாரு. அதுக்கு அவரோட நண்பர், என்னால் பணம் தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ₹100 கடன் தரல அப்படிங்கிறதுக்காகலாம் குறைச்ச சம்பளத்துக்காக என்னால் போய் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கோவமாக எந்திரிச்சு போயிட்டார் சந்திரபாபு. சந்திரபாபுவோட இந்த மாதிரி ஒரு சில நடவடிக்கைகளால் தான் அவர் சீக்கிரமாக காணாமல் போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம். நன்றி.